நாளும் கர்த்தருடைய வார்த்தையை சோதர் டோனி அவர்கள் டெலிகே இது டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். प्रभु यीशु मसीह के नाम से आप सबका अभिनंदन करता हूं। இந்த நாளில் இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து வரும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். और इस सुबह के समय में परमेश्वर की इच्छा हुई कि हम सब लोग यहाँ पर उपस्थित हैं। தேவன் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராகவே இருக்கிறார். परमेश्वर ने हमारे जीवन में बहुत भले काम किए हैं। हालेलुया हालेलुया। இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய நன்மைகள், தேவன் செய்த நன்மைகளை நாம் சாட்சியாக கேட்டோம். और आज के दिन भी हमने परमेश्वर ने हमारे जीवन में जो भी भले काम किए उन्हें हमें गवाही के माध्यम से हमने सुना। இந்த நாளிலும் நாம் வாசித்த வேத பகுதியின் அடிப்படையிலே நாம் ஒரு சில காரியங்களை சிந்திப்பது நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். और आज के दिन भी हमने जो वचन से हमने पढ़ा था उनसे हम कुछ बातों का मनन करेंगे जो हमारे जीवन के लिए लाभदायक होंगी। நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லா நேரங்களிலும் அவர் போதுமானவராக இருக்கிறார். और हमारा जो परमेश्वर है वो हर काम में और हर समय में हमारे साथ रहने वाला है। கர்த்தர் நமக்கு போதுமானவர். परमेश्वर हमारे लिए सब कुछ है। हालेलुया हालेलुया। இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல நாம் முதல் வசனத்திலிருந்து 10 வசனங்களை நாம் வாசித்தோம். और हमने आज यशाया नबी की पुस्तक उसके 25वें अध्याय में 1 से 10 तक के पद में हमने पढ़ा था। சத்தம் கிளியரா இருக்குதா எல்லாருக்கும்? கிளியரா இருக்கு பாஸ்டர். ரெண்டுமே ஹிந்தி அண்ட் தமிழ் ரெண்டுமே கிளியரா இருக்கு. ஓகே. சோ இந்த காலை நேரத்திலே நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். और आज सुबह के समय में हम यशाया नबी की पुस्तक उसके 25वें अध्याय के 4थे वचन से हम कुछ बातों को मनन करने वाले हैं। தேவன் தாம் நம்புகிற பிள்ளைகளுக்கு தேவ ஜனத்திற்கு அவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்று இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். और आज हम ये मनन करने वाले हैं कि जो परमेश्वर पर भरोसा रखते हैं उनकी वो किस तरह से सहायता करता है। பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தூரமானவரே அல்ல. और वचन कहता है कि वो अपने बच्चों के लिए कभी भी वो उनसे दूर नहीं है। அவர் எப்போதும் நமக்கு சமீபமாக இருக்கிறார். और वो हमेशा हमारे समीप रहने वाला परमेश्वर है। நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்றபடி செயல்படுகிறவராக அவர் இருக்கிறார். और हमारे जीवन में हमारे लिए जो जरूरी है उस हिसाब से काम करने वाला परमेश्वर है। நாம் அவரை எந்த நேரத்திலும் நாம் அவரை அணுக முடியும். और हम कभी भी उसके समीप जा सकते हैं, उससे विनती कर सकते हैं। அவரும் கூட நம்மோடு கூட எந்த நேரத்திலும் நம்மோடு ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். और परमेश्वर भी कभी भी किसी भी समय हमारे साथ एक तालमेल बना के रखने वाला परमेश्वर है। எனவே இந்த நாளிலே நாம் சிந்திக்கிற சிந்திப்பின் தலைப்பு 4 things God has been to men. और आज தேவன் மனிதனுக்கு செயல்படுகிற ஒரு 4 விதமான காரியங்களை நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். और आज जो हम मनन करने वाले हैं वो है कि 4 बातें जिनसे परमेश्वर हमारे संग रहता है। 4வது வசனம் சொல்லுகிறது, और 4था वचन हमें कहता है, முதலாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுகிறார் என்றால், और पहली बात कि परमेश्वर हमारे जीवन में किस तरह से हमारे लिए चलता है वो है, வேதம் சொல்லுகிறது நீர் ஏழைக்கு பலனாய் இருக்கிறீர். और वचन कहता है कि तू संकट में दीनों के लिए गढ़ है। हालेलुया हालेलुया। सो நம்முடைய தேவன் strength to the poor in poverty. அவர் ஏழைக்கு ஏழ்மையிலே பலன் கொடுக்கிற தேவன். और जो परमेश्वर है वो दीनों के लिए उनकी दरिद्रता में भी ताकत देने वाला है। ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹalleluya हालेलुया। பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஏழைகளை நிராகரிக்கிற கடவுள் அல்ல. ஏழைகளை அந்த ஏழ்மைத்தனத்திலிருந்து வெளிவரக்கூடிய பலத்தை கொடுக்கிற தெய்வம்.
और हमारा जो परमेश्वर है वो दीन लोग गरीब लोगों को दूर करने वाला नहीं है, परंतु उनकी दरिद्रता से उनको वापस उभार के लाने वाला परमेश्वर है। ஒருவேளை இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட அனுபவத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னார் और हो सकता है आज के दिन हमारा अनुभव ऐसा हो, हम ऐसे जीवन में हो। நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏழ்மையின் நிலையிலே நாம் இருக்கிறோம் என்றால் வேதம் சொல்லுகிறது அவர் ஏழைக்கு பலன் கொடுக்கிறார்। और अगर हमारे जीवन में आज हम कुछ कमियों को महसूस कर रहे हैं, हम अपने जीवन में दीनता को महसूस कर रहे हैं, तो हमें वचन सुनना चाहिए कि परमेश्वर दीन लोगों के लिए दृढ़ गढ़ है। எனவே ஏழ்மையிலிருந்து வெளிவரக்கூடிய பலனாக தேவன் நம் வாழ்க்கையிலே செயல்படுகிறார்। और हमारी दीनता से हमें उभार कर ऊपर उत्तम जगह में ले जाने वाला परमेश्वर हमारे साथ है। 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டிருக்கிறோம்। और दूसरे कुरिन्थियों उसका 8वां अध्याय के 9वें वचन में हम देखते हैं कि तुम हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह जानते हो कि वह धनी होकर भी तुम्हारे लिए कंगाल बन गया, ताकि उसके कंगाल हो जाने से तुम धनी हो जाओ। சோ நம்முடைய தரித்திரத்தை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படிக்கு தேவன் தரித்திரரானார்। और हमारे कंगालपन को हमारे धनीपन में बदलने के लिए वो कंगाल हो गया। எனவே இயேசு என்கிற நாமத்தினாலே நாம் வறுமையை ஜெயம் கொள்ள முடியும்। ஒரு அல்லேலூயா சொல்லுவார்। और यीशु मसीह के नाम से हम अपनी कंगाली को दूर कर कर हम धनी बन सकते हैं। ஹalleluya हालेलुया। எனவே பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் அவர் ஏழைக்கு அவர் பலன் கொடுக்கிறார்। इसलिए हमारा परमेश्वर जो है वो दीन लोगों को ताकत देने वाला परमेश्वर है। எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருப்போம் என்றால் இயேசு என்கிற நாமம் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கும், அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை அது வெளியே கொண்டு வரும்। और अगर हम अपने जीवन में ऐसी परिस्थितियों में हैं तो यीशु का नाम ही काफी है हमें उन परिस्थितियों से ऊपर उठाकर लाने के लिए। சோ சங்கீதம் 113:7 சொல்லுகிறது और भजन संहिता 113 उसके 7वें वचन में लिखा है, அவர் எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்। और यहाँ 7वां वचन कहता है वो कंगाल को मिट्टी पर से और दरिद्र को घूरे पर से उठाकर ऊंचा करता है। எனவே பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற கடவுள் ஏழைக்கு பலனாய் இருக்கிறவர்। इसलिए प्रियो हम जो जिस परमेश्वर की आराधना करते हैं वो दीन लोगों को ऊंचा उठाने वाला परमेश्वर है। எனவே நம்முடைய ஏழ்மையிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வரக்கூடிய பலன் அவரிடத்தில் இருக்கிறது। इसलिए हमें दरिद्रता से ऊंचाई में ले जाने वाला बल उसके हाथ में है। எனவே நாம் அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளும் போது, அவருடைய நாமத்திலே விசுவாசமாய் இருந்து நாம் செயல்படும் போது தேவன் நம்முடைய ஏழ்மையிலே நமக்கு ஒரு பலன் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்துகிறார்। और इसलिए जब हम उसके नाम को मानते हुए उस पर विश्वास करते हुए उसकी राह पर चलेंगे तब हमारी दरिद्रता को दूर कर कर हमें धनवान बनाएगा। சங்கீதம் 34:6 நம்ம வாசிக்கிறோம், और भजन संहिता 34 उसके 6वें पद में हम देखते हैं, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார்। और इस दीन जन ने पुकारा तब यहोवा ने सुन लिया और उसको उसके सब कष्टों से छुड़ा लिया। சங்கீதம் 34:10 நாம் வாசிக்கிறோம், और भजन संहिता 34 उसके 10 में पढ़ते हैं, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடா। और हम देखते हैं कि परंतु यहोवा के खोजियों को किसी भली वस्तु की घटी नहीं होगी। ஹalleluya हालेलुया। பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் அவர் ஏழைக்கு பலனானவர்। इसलिए मेरे प्रियो हमारा परमेश्वर है वो दीन लोगों के लिए बहुत बड़ा ताकतवर है। ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், पहले राजाओं की पुस्तक उसका 17वां अध्याय, இங்கே நாம் 8 to 15 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது यहाँ हम 8 से लेकर 15 तक के वचन को हम अगर देखें, இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி। और ये हम सब लोगों को एक मालूम है ये इस अध्याय में क्या है। இங்கே ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், और यहाँ परमेश्वर एलिया को देखकर कहता है நீ சாரிபாத் என்னும் ஒரு ஊருக்கு போ, कि तुम सारपत नामक एक गांव में जाओ, உன்னை விசாரிக்கும்படிக்கு அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன்। और वहां तेरा ध्यान रखने के लिए एक विधवा को मैंने वहां पर तैयार किया है। அந்த விதவை ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு விதவை அல்ல। और वो जो विधवा है वो कोई ऐश्वर्य धनी नहीं है, वो बहुत ही निर्धन है। அந்த அம்மாவுக்கு அந்த வீட்டுல இருந்த சொத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிடி மாவும் ஒரு கலசம் எண்ணெயும் தான்।
और अगर हम उस विधवा की संपत्ति को देखें तो एक मुट्ठी आटा और कुछ तेल ही उनकी संपत्ति थी। அது கூட அடுத்த ஒரு வேலைக்காகத்தான். அதுக்கப்புறம் இருவரும் அவரும் அவருடைய மகனும் மரிப்பதற்கான ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்கள். और वो भी सिर्फ एक ही बार के लिए उनके पास था। उनकी स्थिति ऐसी थी कि बस उसको खाने के बाद उनकी मृत्यु होनी थी। எனவே ஆண்டவர் சொன்னார், நீ அந்த ஸ்திரீயினுடைய வீட்டுக்கு போ. और परमेश्वर ने कहा कि एलिया से कि तू स्त्री के घर में जा। எனவே எலியாவை போஷிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். और एलिया को संभालना परमेश्वर की इच्छा थी। ஆனால் அதே நேரத்திலே அந்த சாரிபாத்தின் விதவை, அந்த ஏழை விதவைக்கு பலனாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். और उसी समय पर परमेश्वर की ये भी इच्छा थी कि सारपत की जो विधवा है उसका भी ख्याल रखना परमेश्वर की इच्छा थी। லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், और लूका रचित सुसमाचार उसके 4थे अध्याय में परमेश्वर इस तरह से कहता है, அந்த எலியாவின் நாட்களிலே எருசலேம் இஸ்ரவேலுக்குள்ள अनेक விதவைகள் இருந்தும் தேவன் சாரிபாத் விதவையின் வீட்டிற்கு எலியாவை அனுப்பினார். और वचन वहां कहता है कि एलिया के दिनों में उस नगर में बहुत सी विधवाएं थी, पर परमेश्वर ने एलिया को सारपत नाम नगर की विधवा के पास ही भेजा। ஹalleluya. हालेलुया। எனவே பிரியமானவர்களே, அவர் ஏழைக்கு பலன் கொடுக்கிறார். और इसलिए परमेश्वर जो है वो निर्धनों को बल देने वाला எனவே परमेश्वर है। ஏழ்மையிலிருந்து வெளிவரக்கூடிய பலனை தேவன் நமக்கு தருகிறார். और दरिद्रता से ऊपर उठने के लिए हमें जो बल चाहिए वो परमेश्वर हमें देता है। எனவே அதற்கு கீழ்ப்படிதல் அவசியமாக இருக்கிறது. और इसलिए उसकी बातों को मानना जरूरी है। எனவே இங்க எலியாவினுடைய வார்த்தையை அந்த சாரிபாத் விதவை கேட்டதுனால இங்க வேதம் சொல்லுகிறது, தேசத்திலே மழை மீண்டும் பெய்கிற வரையிலே அந்த குடும்பத்திலே எந்த குறையும் இல்லாமல் தேவன் நடத்தினார். और यहाँ हम देखते हैं कि जो एलिया की बात को उस विधवा स्त्री ने माना, इसलिए वचन कहता है कि जब तक उस देश में दोबारा वर्षा नहीं हुई तब तक उनके घर किसी भी चीज की कोई घटी नहीं हुई। எனவே பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற கடவுள் ஏழைக்கு பலன் கொடுக்கிறவர். इसलिए मेरे प्रियो, हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो दीनों को बल देने वाला परमेश्वर है ஏழையை விசாரிக்கிறவர். और उनकी देख परख करने वाला परमेश्वर है। ஏழ்மையிலிருந்து நம்மை வெளிவர அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவர். और हमारी दरिद्रता से ऊपर उठने के लिए हमें बल देने वाला परमेश्वर है। அதற்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். और इसी बात के लिए वो उसने इस परमेश्वर जगत पे எனவே उत्पन्न हुए। இயேசு என்கிற நாமத்தினாலே நாம் நம்முடைய ஏழ்மையை நம்மால் விரட்ட முடியும். और यीशु मसीह के नाम से हम अपनी दरिद्रता को पूरी रीति से हटा सकते हैं। ஹalleluya. हालेलुया। எனவே ஆண்டவர் முதலாவது அவர் ஏழைக்கு பலனாய் இருக்கிறார். और जो परमेश्वर है वो पहली बात जो है वो दीनों के लिए एक बल है। இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, और दूसरी बात जो वचन कहता है, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனாக இருக்கிறார். और जो कटुता जो संघर्ष में रहते हैं उनके लिए वो बल देने वाला परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। எனவே இங்கே வேதம் சொல்லுகிறது, ஐயா அவர் நமக்காக நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி நமக்கு செயல்படுகிற தெய்வம். और यहाँ वचन कहता है कि हमारे जीवन में हमें जिस तरह से जरूरतें हैं उसी हिसाब से वो कार्य करता है। கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகவும் அற்புதமான ஒரு அனுபவம். और मसीह जीवन है वो एक बहुत ही अद्भुत अनुभव है। நாம் எங்கோ ஒரு தூரமாய் நின்று கொண்டு நம்முடைய கடவுளை நாம் ஆராதிக்கல. और हम बहुत ही दूर कहीं खड़े होकर अपने परमेश्वर की आराधना नहीं कर रहे हैं। நமக்குள் வாசம் பண்ணுகிறவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். और हमारे अंदर जो परमेश्वर वास करता है उसकी हम आराधना कर रहे हैं। எனவே அவர் நம்முடைய வாழ்க்கையோடு அவர் இணைந்து இருக்கிறார். और इसलिए वो हमारे जीवन से जुड़ा है हुआ है बिल्कुल। நாம் அவரோடு இணைந்திருக்கும் போது அவர் நம்மை விட்டு பிரிந்து போவதே இல்லை. और जब हम उससे मिले रहेंगे तब हमारे जीवन को छोड़कर वो कहीं नहीं जाएगा। எனவே வேதம் சொல்லுகிறது, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனை கொடுக்கிறவர். और वचन कहता है कि जो संघर्ष में कड़ाई से जीवन जी रहे हैं उनके वो बल देने वाला परमेश्वर है। Strength to the needy in distress. और जो जरूरत के टाइम में जो मुसीबतों में उनको बल देने वाला परमेश्वर है। எனவே நெருக்கப்படுகிற அனுபவம் என்று சொன்னால், और जो संघर्ष वाला जीवन उसका अर्थ ये है, இப்ப அது நம்ம தமிழ்நாட்டுல நம்ம டவுன் பஸ்ல போகும்போது அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். और अगर हम तमिलनाडु में टाउन बस में जब हम सफर करते हैं तो ऐसा अनुभव हमको होता है। 4 பக்கமும் இருந்து நம்மை நெருக்குவார். और हर चारों दिशा से हमें धकेला जाता है, दबाया जाता है। இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. அந்த அளவுக்கு நம்மை சுற்றி மக்களால் நாம் நெருக்கப்படுகிற ஒரு அனுபவம். और वहाँ अनुभव ऐसा होता है कि हम ऐसे फंसे हुए रहते हैं कि हम ना आगे जा पाते हैं ना पीछे जा पाते हैं। चारों तरह से लोग हमें दबाए रहते हैं। அதே போல ஒருவேளை இந்த காலை நேரத்துல அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்குமானா, और अगर इस सुबह के समय में हमारे जीवन में अगर ऐसा अनुभव हो तो 4 திசைகளிலிருந்தும் பிரச்சனை, चारों दिशाओं से अगर हमारे परेशानी हमारे ऊपर है, நம்மை சுற்றிலும் பிரச்சனைகளினாலே நாம் நெருக்கப்பட்டு கொண்டிருப்போம் என்றால்
வேதம் சொல்லுகிறது, நெருக்கப்படுகிற எளியவனாகிய நமக்கு அவர் திடன் கொடுக்கும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிறார். और अगर हम आज की सुबह में चारों तरफ से हम परेशानी से दबाए जाते हैं, तो वचन कहता है कि दबाए हुए लोगों को बल देने के लिए हमारा परमेश्वर उपस्थित है। அல்லேலூயா. हालेलुया। எனவே நாம் நெருக்கப்படும் போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. और जब हमारे जीवन में सब दबाव होता है, तो हमें डरने की जरूरत नहीं है। நாம் நெருக்கப்படும் போது நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. और जब हम दबाए जाते हैं, तो हमें अपने जीवन में निराश होने की जरूरत नहीं है, காரணம் அவர் நமக்கு திடன் கொடுக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். क्योंकि वो हमारा आत्मविश्वास बढ़ाने वाला परमेश्वर हमारे साथ है। சங்கீதம் 18:6 நம்ம வாசிக்கிறோம். और भजन संहिता 18 उसके 6 में हम देखते हैं, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். अपने संकट में मैंने यहोवा परमेश्वर को पुकारा, मैंने अपने परमेश्वर की दुआई दी। தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். और उसने अपने मंदिर में से मेरी बातें सुनी। எனவே நம்முடைய நெருக்கத்திலே அவர் நமக்கு திடன் கொடுக்கிறவர். और इसलिए हमारे दबाव की परिस्थितियों में भी हमें आत्मविश्वास देने वाला परमेश्वर है। நெருக்கப்படுகிற எளியவனுக்கு, தேவையோடு இருக்கிற எளியவனுக்கு அவர் திடன் கொடுக்கிறார். और दबाए हुए दीन लोगों के लिए और दरिद्रता में रहने वालों के लिए वो एक बड़ा बल है। 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். और दूसरे राजाओं की पुस्तक उसके 4th अध्याय में हम पढ़ते हैं, முதல் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். और उसके पहले वचन से लेके हम 7वें वचन तक हमें देखें तो हमारे लिए कोई नया वो नहीं है। இங்கே ஒரு தீர்க்கதரிசி இறந்து போகிறார். அவருடைய மனைவி வந்து எலிசாவினிடத்திலே முறையிடுவதை நாம் பார்க்கிறோம். और यहाँ हम देखते हैं कि एक भविष्यवक्ता की मृत्यु हो जाती है और उसकी पत्नी जो है वो एलिशा के पास आके दुआई देती है। இங்கே வேதம் சொல்லுகிறது, 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், முதல் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், கடன் கொடுத்தவர்கள் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்துள்ளார்கள். और यहाँ पहले वचन के आखिरी भाग में देखते हैं कि वो स्त्री कहती है जिसका वह कर्जदार था वो आया है और कि मेरे दोनों पुत्रों को अपने दास बनाने के लिए ले जाए। எனவே இந்த குடும்பத்திலே கடனாலே ஒரு நெருக்கம். और इस परिवार में एक कर्ज के कारण एक दबाव था। கடன் கொடுத்தவர்கள் எல்லாரும் வந்து அந்த குடும்பத்தை நெருக்கி கொண்டிருக்கிறார். और जैसे ही उस भविष्यवक्ता की मृत्यु हुई तो जितने भी लेनदार लोग थे वो सब आकर उस परिवार पर दबाव बनाने लगे। நீ வாங்கின பணத்தை கொடுக்கறியா அல்லது உங்க பிள்ளைங்களை கொண்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து மிரட்டுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். और हम देखते हैं कि ऐसी परिस्थिति थी कि लोग वहां के धमकी देने लगे, या तो हमारा पैसा वापस करो या तुम्हारे दोनों पुत्रों को हम दास बनाने के लिए ले जाएं। வேதம் சொல்லுகிறது, நெருக்கப்படுகிறவ எளியவனுக்கு அவர் திடன் கொடுக்கிறார். और वचन कहता है कि जो दबाव में है उनको बल देने वाला परमेश्वर है। எனவே எலிசாவினிடத்திலே சென்று அந்த விதவை கேட்கும் போது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? और जब वो एलिशा भविष्यवक्ता के पास दुहाई देती है तो वो भविष्यवक्ता उससे पूछता है कि तेरे पास क्या है। हालेलुया। हालेलुया। அந்த அம்மா கையில இருந்தது ஒரு குடம் எண்ணெய் தான். और उस स्त्री के पास एक हांडी तेल को छोड़कर और कुछ नहीं था। அந்த அம்மா சொல்றாங்க, என்னிடத்துல இருக்கிறது ஒரு குடம் எண்ணெய் தான், இந்த எண்ணெயினால என் பிரச்சனை தீராது. और वो स्त्री कहती है कि मेरे पास सिर्फ एक हांडी में तेल है और इस तेल के द्वारा मेरी परेशानियां दूर नहीं होंगी। ஐயா, வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களிலே இருக்கிறவர் பெரியவர். और वचन कहता है कि जगत में रहने वाले से आपके अंदर जो वास करता है परमेश्वर वो महान है। அநேக நேரத்துல நாம் யோசிக்கிறோம், என்னிடத்துல மிக கொஞ்சம் தான் இருக்கிறது, இது ஒன்றுக்கும் உதவாது. पर उसके बाद भी हम सोचते हैं कि हमारे पास तो बहुत थोड़ा है और ये हमारे लिए काफी नहीं है। இதை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. और हम सोचते हैं कि इसको रखकर तो मैं कुछ नहीं कर सकता। அநேக நேரங்களிலே நாம் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறோம், நமக்குள் இயேசு இருக்கிறார் என்பதை. और बहुत समय हम ये भूल जाते हैं कि हमारे अंदर यीशु मसीह वास करता है। அவர் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக்கி கொடுக்கிற தெய்வம் ஒருவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகிறோம். और हर परिस्थिति को हमारे लिए अनुकूल करने वाला एक परमेश्वर हमारे साथ है, हम ये भूल जाते हैं। எனவே இந்த அம்மா போய் சொல்றாங்க, என்னிடத்துல ஒரு குடம் என்னதான் இருக்குது, और ये स्त्री जाके कहती है कि मेरे पास तो सिर्फ एक हांडी में थोड़ा तेल है, அதை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? और उसको रखकर मैं क्या कर पाऊंगी। ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடன் கொடுக்கிற தெய்வம். और यह वचन कहता है कि दबाव में रहने वालों के लिए परमेश्वर एक बल है, गढ़ है। எனவே எலிசா சொல்லுகிறார், நீ அந்த தெருவில் இருக்கிற எல்லா குடத்தையும் நீ உன்னுடைய வீட்டிற்குள் பிரவேசித்து அந்த வீட்டின் கதவை பூட்டி கொண்டு அந்த தெருவில் இருக்கிற எல்லார் வீட்டில இருந்து பாத்திரங்களையும் எடுத்து கொண்டு வந்து நீ எண்ணெயை ஊற்று, அதை விற்று
நீ உன்னுடைய பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை ஆகிக்கொள் என்று சொல்லுகிறார். और यहाँ एलीशा भविष्यवक्ता कहता है कि तू लोगों पर वहां जाकर जितने बर्तन और हांडियां तुझे मिले उन सब को लाकर अपने घर में रख ले और द्वार बंद कर कर उसमें तेल उंडेल और जो तेल मिले उसको बेचकर अपनी इस समस्या को दूर कर। இங்கே 6வது வசனம் சொல்லுகிறது, और यहाँ 6वां वचन कहता है, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. और यहाँ 6वां वचन कहता है, जब बर्तन भर गए तब उसने अपने बेटे से कहा मेरे पास एक और भी ले आ। उसने उससे कहा और बर्तन तो नहीं रहा। तब तेल रुक गया। அல்லேலூயா. हालेलुया। இங்கே நாம் ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். और हमें यहाँ एक बात का मनन करना चाहिए। எண்ணெய் அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி வைத்திருந்த குடத்துல எண்ணெய் காலியானதினாலே அது வருவது நின்று போகவில்லை. ஆனால் அது நிரப்புவதற்கு பாத்திரம் இல்லாததுனால குடத்திலிருந்து வர எண்ணெய் நின்று போச்சு. அல்லேலூயா. और हमें यहाँ एक बात को बहुत ध्यान से देखना चाहिए कि जो उस भविष्यवक्ता की पत्नी के पास जो हांडी में तेल था वो खत्म नहीं हुआ, तब तेल नहीं रुका। पर जब उसने कहा कि अब मेरे पास उससे भरने के लिए बर्तन नहीं है, तब तेल आना रुक गया। அல்லேலூயா. हालेलुया। எனவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒருபோதும் அது குறைந்து போவதே இல்லை. और परमेश्वर की आशीष हमारे जीवन में कभी कोई घटी को लेकर नहीं आएंगी। கர்த்தருடைய வல்லமை ஒருபோதும் முடிந்து போவதே இல்லை. और परमेश्वर का जो महिमा है वो कभी खत्म नहीं होगी। கர்த்தருடைய சுகம் ஒருபோதும் அது குறைந்து போவதில்லை. और परमेश्वर की जो चंगाई है वो कभी हमारे जीवन में कमी नहीं होगी उसकी। எனவே அவர் எளியவனுக்கு அவர் திடனாக இருக்கிறார். क्योंकि वो दीन लोगों के लिए वो एक गढ़ है। எனவே இந்த காலை நேரத்திலே நெருக்கப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்குமானால் அந்த நெருக்கத்திலே நம்மோடு கூட இருந்து அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வர தேவன் நமக்கு உதவி செய்கிறார். और अगर आज सुबह हम अपने जीवन में एक दबाव को महसूस कर रहे हैं तो हमें मानना चाहिए कि हमें दबाव से बाहर लाने वाला परमेश्वर हमारे साथ हमेशा है। எனவே நம்முடைய ஆண்டவரை நாம் அதிகமாய் நாம் தியானிக்க வேண்டும். इसलिए हमें अधिक से अधिक हमारे परमेश्वर का ध्यान करना चाहिए, मनन करना चाहिए। நம்முடைய ஆண்டவரை நாம் அதிகமாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். और हमें अपने परमेश्वर के बारे में और अधिक जानना चाहिए, उनकी जानकारी लेना चाहिए। ஏழைக்கு அவர் பலன், वो दीन लोगों के लिए बल है। நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடன். और जो दबाव में रहते हैं उनके लिए एक बल है, गढ़ है। மூன்றாவது வேதம் சொல்கிறது பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். और तीसरी बात जो परमेश्वर कहता है कि बड़ी बाढ़ से भी बचाने वाला परमेश्वर है। பெரிய வெள்ளம் வரும்போது நம்ம அந்த வெள்ளத்துல மாட்டிக்கொள்ளுகிறவர்கள் நம்ம பார்க்கும்போது திக்கு தெரியாமல் அவர்கள் அந்த வெள்ளத்தோடு அடித்து செல்வதை நாம் பார்க்கிறோம். और जब हम देखते हैं जब बाढ़ आती है तो जो लोग उसमें फंसते हैं वो जानते नहीं किस दिशा में जा रहे हैं, पर कहीं भी बहा के वो ले जाता है उन्हें। அவர்களை எதுவுமே அவர்களை நிப்பாட்ட முடியாது, தடை பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வெள்ளத்தோடு அவங்க அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. और उस बाढ़ की ऐसी ताकत होती है कि कोई उसे रोक नहीं सकता, उस बहाव में वो बहते चले जाते हैं। ஆனா அந்த நேரத்துல ஏதாவது ஒரு மரக்கொம்போ அல்லது ஏதாவது ஒரு காரியமோ அது அவர்களுக்கு உதவியாய் கிடைக்கும் என்று சொன்னால் அதன் மூலமாக அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். और अगर उस समय उनको कोई लकड़ी का टुकड़ा या ऐसी कोई चीज मिलती है जिससे वो बच सकते हैं तो उनके जीवन में एक बचाव हो सकता है। எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை திக்கு தெரியாம ஒரு வெள்ளத்தில மாட்டின ஒரு நிலைமையிலே நாம் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது அங்கே அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். और हो सकता है हमारे जीवन में भी ऐसी स्थिति हो कि हम भी गलत रास्तों में बहते अगर चले जा रहे हैं तो वचन कहता है कि परमेश्वर वहां आपके लिए एक ढाल के रूप में है। திக்கு தெரியாத வாழ்க்கையிலே அவரே நம்முடைய பிடிப்பும் நம்முடைய பாதுகாப்புமா இருக்கிறார். और वचन कहता है कि बिना जाने बहते हुए जो हम जिंदगी जी रहे हैं उसमें परमेश्वर हमारे लिए एक ढाल के रूप में खड़ा है वहां। இங்கே வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு கூட அவர் பிரயாணப்பட்டு கடல்ல போயிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. சீடர்கள் எல்லாம் கதறுகிறார்கள், ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி। और वचन में हम देखते हैं कि जब यीशु मसीह अपने चेलों के साथ नाव में सवारी कर रहे थे तब एक बहुत बड़ा तूफान आया। तब सब चेले डर कर चिल्लाने लगे कि अरे हम तो मरे जाते हैं अब। அங்கே இயேசுநாதரும் அந்த கப்பல்ல தான் இருக்கிறார், அந்த படகுல தான் இருக்கிறார்। और यीशु मसीह भी उस नाव में उन्हीं लोगों के साथ थे। ஒருவேளை அந்த படகு கவிழ்ந்து போகுமானால் அதோடு இயேசுவும் தான் சேர்ந்து கவிழ்ந்து போவார்। और अगर वो नाव डूब जाती तो निश्चय यीशु मसीह भी उस नाव के साथ डूब जाते। ஆனால் அங்கே இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் உணராமல் அவர்கள்
ஆண்டவரை நோக்கி கத்தினார்கள், ஐயோ ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே. और जो शिष्य थे वो इस बात को भूल कर कि यीशु मसीह उनके साथ है, बिना बात के वहां चिल्लाने लगे कि हम तो डूबने वाले हैं। இன்றைக்கும் கூட நாம் अनेक நேரங்களிலே இப்படித்தான் நாம் ஓலமிட்டு கொண்டிருக்கிறோம். और आज भी हमारे जीवन में ऐसी स्थिति है कि हम ऐसे ही बेकार में चिल्लाते रहते हैं। ஐயோ இந்த புயல் போன்ற பெரும் வெள்ளம் போன்ற வாழ்க்கையிலே நாங்கள் அடிக்கப்பட்டு நாங்கள் திக்கில்லாமல் சென்று கொண்டிருக்கிறோமே, எங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி ஒருவேளை நம்ம யோசிக்கலாம். और आज हम हो सकता है सोच रहे होंगे कि ये तूफान जैसी स्थिति जो हमारे जीवन में है, इससे हमें आज की डेट में कौन बचाएगा। எனவே வேதம் சொல்லுகிறது பெருவெள்ளத்திற்கு அவரே அடைக்கலம். और वचन कहता है कि बाढ़ में भी आपका सहारा वही है। ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே நாம் அடித்து செல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவை நாம் பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் பாதுகாப்பாயிருப்போம். और हमारे जीवन में अगर हम किसी परेशानियों में अगर बहते हुए भी चले जाएं, तो अगर हम यीशु मसीह को पकड़े रहेंगे तो वो हमारी सारी परेशानियों को दूर करेगा। சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, भजन संहिता उसका 46 उसके पहले पद में हम देखते हैं, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். या हम वचन में हम देखते हैं, परमेश्वर हमारा शरण स्थान और बल है, संकट में अति सहज से मिलने वाला सहायक। எனவே அவர் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கலமாய் செயல்படுகிறார். और वो हमारे जीवन में एक शरण स्थान और बल के रूप में है। எனவே இந்த வசனம் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வசனம். और ये वचन जो है एक बहुत ही अद्भुत वचन है। நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போனாலும் அதற்கு ஒரு ஆதாரமாக உதவியாக நம்மோடு பிரயாணப்பட நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். और हमारे जीवन में हम किसी भी स्थिति में रहे, मगर हमारे साथ में चलने वाला हमारे सहायक के रूप में परमेश्वर हमारे साथ है। சோ கடைசியா வசனம் சொல்லுகிறது, और आखिरी में एक वचन कहता है, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானி. और हमारे लिए धूप में एक छांव के रूप में हमारा परमेश्वर काम करता है। ஷேடோ ஃப்ரம் த ஹீட். और एक हमारे बहुत ही धूप में हमारे लिए छाया का काम करता है। சோ நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிழலின் அருமை வெயில்ல தான் தெரியும். और एक मुहावरा कहा जाता है कि छाया का जो महत्व है जब हम धूप में निकलते हैं तभी हमें पता चलता है। சோ வெயில் காலத்துல நம்ம எங்கேயாவது நம்ம நடந்தோ அல்லது நம்ம வாகனத்துல டூ வீலர்ல கூட நம்ம போகும்போது நாம் அநேக நேரங்கள்ல நாம் சற்று நேரம் ஒதுங்குவதற்கு நாம் ஒரு நிழல் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று சொல்லி நம்ம யோசிப்போம். और जब गर्मी का मौसम रहता है तब हम अगर पैदल चलते हैं या टू व्हीलर में चलते हैं, तो उस गर्मी से जब हमें सहन नहीं होती तब हम सोचते हैं कि अगर हमें कोई छाया भरी जगह मिले तो हमारे लिए कितना अच्छा हो। சோ வெயிலிலே பிரயாணம் பண்ணுகிற ஒருவருக்கு நிழல் கிடைக்குமானால் அந்த அனுபவத்தை அந்த ஆனந்தத்தை அவரால் சொல்லியே முடியாது. और जो धूप में प्रस्थ होकर चला जाता है, उसके लिए अगर एक छाया भरी जगह मिलती है तो वो सुखद अनुभव वो कह नहीं सकता। சோ பொதுவாக நாம் சொல்லுவோம், ஐயோ தாங்க முடியாத வெயில் அப்படி நம்ம சொல்லுவோம். और अक्सर हम कहते हैं कि ये गर्मी तो बिल्कुल सहन नहीं हो रही है। ஹல்லேலூயா. हालेलुया। வேதம் சொல்லுது, தாங்க முடியாத சூழ்நிலையிலும் நாம் ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய நிழலாய் நம்முடைய ஆண்டவர். और वचन कहता है कि जो असहनीय परिस्थिति भी अगर हमारे जीवन में है तो उसको सहने के लिए, उसकी ताकत के लिए परमेश्वर हमारे साथ है। எப்படி நிழல்ல போய் ஒதுங்குவோமோ அதை போல் அவரிடத்திலே போய் நாம் ஒதுங்கிக் கொள்ள முடியும், நாம் இளைப்பாற முடியும். और जैसा हम छाया को देखकर उसके पास जाते हैं, वैसे ही हमारी सारी परेशानियों में हम परमेश्वर के पास जा सकते हैं, उसकी शरण में जा सकते हैं। சங்கீதம் 121 நாம் வாசிக்கிறோம். और भजन संहिता 121 में हम देखते हैं, 5வது வசனம், उसके 5वें वचन में हम देखते हैं, கர்த்தர் உன்னை காக்கிறவர், यहोवा तेरा रक्षक है, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். और यहोवा तेरी दाहिनी ओर तेरी आड़ है। நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் நிழல் போல அவர் வந்துட்டே இருக்கார். और हमारे जीवन में हमेशा एक छाया के रूप में वो हमारे साथ चलता रहता है। எந்த நேரத்திலும் நாம் அந்த நிழலிலே போய் ஒதுங்க முடியும். और कभी भी हमें जब जरूरत पड़े तो हम उस छाया के अंदर अपने आप को सुखद महसूस कर सकते हैं। நம்முடைய வாழ்க்கையிலே தாங்க முடியாத வேதனை, நம்முடைய வாழ்க்கையிலே தாங்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது நாம் உடனடியாய் நாம் சாய்வதற்கும் இளைப்பாறுவதற்கும் நிழலாய் உங்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். और हमारे जीवन में जब भी असहनीय पीड़ाएं होती हैं या असहनीय परिस्थितियां आती हैं, तो हमारी आड़ के रूप में हमें छाया देने वाला परमेश्वर हमेशा हमारे साथ है। எனவே அவர் நிழல் போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறவர். इसलिए वो हमेशा एक छाया के रूप में हमारे जीवन में रहता है। அவருடைய நிழலிலே நாம் தங்க முடியும்.
उसकी ओट में हम हमेशा वास कर सकते हैं। சங்கீதம் 91:1 நாம் வாசிக்கிறோம், और भजन संहिता 91 उसका पहले पद में हम देखते हैं, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். जो परम प्रधान के छाए हुए स्थान में बैठा रहे वह सर्वशक्तिमान की छाया में ठिकाना पाएगा। நாம் அந்த நாட்கள்ல எல்லாம் கிராமங்கள்ல பார்க்கும்போது அநேகருக்கு கால்ல செருப்பு இருக்காது. और हम पुराने दिनों में अगर हम गांव की परिस्थितियों को देखें, बहुत लोगों के पैरों में चलने के लिए चप्पलें नहीं रहती हैं வெறும் கால்ல நடந்து போவார்கள். और वो नंगे पैर ही हर जगह चलते हैं। ஒரு சில நேரங்கள்ல அவர்களுக்கு ஒதுங்குவதற்கு இடமே இருக்காது, நிழல் இருக்காது. और बहुत समय ऐसा आता है कि जब उनको कोई ओट नहीं मिलती, कोई छायादार जगह नहीं मिलती, அநேக நேரத்திலே அநேக நேரத்துல தன்னுடைய நிழல் மேல போய் இந்த 12 மணி 1 மணி எல்லாம் பார்க்கும்போது நம்ம நிழல் நமக்கு முன்னாடி இருக்கும், சைட்ல இருக்கும். நிறைய பேர் அந்த நிழல்ல போய் நின்று அந்த கால் சூட்டை தணிக்க முயற்சிப்பதை நாம் பார்த்திருக்கோம். और बहुत समय हम ये देखने को मिलता है कि अगर उन्हें कोई छायादार जगह नहीं मिलती तो भरी दोपहरी में वो अपनी छाया में अपने पैरों को ठंडा करने की कोशिश करते हैं। ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலோ நம்மை தாங்குவதற்கு, நமக்கு நிழல் கொடுப்பதற்கு, நம்மை ஆசுவாசப்படுத்துவதற்கு, இல்ல நம்மை தேற்றுவதற்கு, நமக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு இயேசு நிழலாய் நம்மோடு கூட வருகிறார். तो हमारे जीवन में अगर हम देखें तो हमारी छाया के रूप में हम एक ताकत देने के लिए, हमें आश्वासन देने के लिए हमारा परमेश्वर हमेशा एक छाया के रूप में हमारे साथ है। எனவே எந்த நேரத்திலும் அந்த நிழலிலே போய் நாம் ஒதுங்க முடியும். और इसलिए किसी भी समय हम उस छाया की ओट में जाकर हम आनंद ले सकते हैं। எனவே பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலே தேவாவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். और इसलिए इस प्रियों, इस सुबह के समय में परमेश्वर हमें एक उत्साह से भरना चाहता है। ஒருவேளை ஏழ்மையின் சூழ்நிலையிலே நாம் இருப்போம் என்றால் அந்த ஏழ்மையிலிருந்து வெளிக்கொண்டு வருகிற பலனாய் இயேசு உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுகிறார். और अगर आप दरिद्रता का जीवन जी रहे हैं तो उस दरिद्रता से ऊपर उठने के लिए परमेश्वर एक बल के रूप में आपके सामने है। ஒருவேளை நெருக்கத்திலே நாம் இருப்போம் என்றால் அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வருகிற திடனாக அவர் நமக்காக செயல்படுகிறார். और अगर आप दबाव भरा जीवन जी रहे हैं तो उस दबाव के बीच में से आपको उठाकर खुले में लाने के लिए परमेश्वर एक गढ़ के रूप में हमारे साथ है। பெரு வெள்ளத்திலே புயலிலே சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு திக்கு தெரியாமல் நாம் போய் கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் அடைக்கலமாய் நம்மோடு இருக்கிறார். और अगर हमारे जीवन में ऐसा अनुभव हो कि हम बाढ़ में या तूफानों में फंसे हुए जैसे जीवन जी रहे हैं तो हमें उन सब से छुटकारा देने वाला परमेश्वर हमारे साथ है। தாங்க முடியாத நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளை நம்மால தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய, நாம் சார்ந்து கொள்ளக்கூடிய, நாம் சாய்ந்து கொள்ளக்கூடிய நிழலாய் உங்கள் ஆண்டவர் உங்களோடு வருகிறார். हमारे जीवन में असहनीय या बर्दाश्त करने के विपरीत हमारे जीवन में अगर परिस्थितियां हैं, हमारे जीवन में एक छाया के रूप में हमेशा परमेश्वर हमारे साथ है। நாம் ஜெபம் செய்வோம். आइए हम प्रार्थना करें। நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் हम अपने जीवन को परमेश्वर के हाथ में सौंपें। ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது. और वो कभी भी हमें छोड़ के जाने वाला परमेश्वर नहीं है। நம்மை குறித்த அக்கறை உள்ளவர், हमारे लिए वो हमेशा चिंता करने वाला परमेश्वर है। நம்மை குறித்த கரிசனை உள்ளவர், हमारे लिए एक बहुत ही सोचने वाला, हमेशा सोचने वाला परमेश्वर है। அவர் ஏழைக்கு பலனானவர், और वो दरिद्र लोगों के लिए एक बल के रूप में काम करता है। அவர் ஏழையை நேசிக்கிறவர், और वो दीन लोगों से प्यार करने वाला परमेश्वर है। அவர் ஏழ்மையை நம்மை விட்டு மாற்ற விரும்புகிறவர். और वो चाहता है कि दरिद्रता हमारे जीवन से पूरी तरह दूर हो जाए। அதற்கான பலனை தருகிறார். और उसके लिए हमें बल देता है। நெருக்கப்படுகிற நமக்கு அவர் அந்த நெருக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒரு திடனை தருகிறார். और जो हम दबाव में रहते हैं, हमारे दबाव से हमें दूर करने के लिए वो हमें ताकत देता है। பெருவெள்ளம் போல நாம் அலைக்கழிக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். और अगर हम बाढ़ जैसे किसी परिस्थितियों में हम महसूस करते हैं कि हम बहते चले जाते हैं तो उसकी अनुकूल परिस्थिति हमारे संभालने के लिए हमारे जीवन में वो आता है। நம்மால தாங்க முடியாத சூழ்நிலைகள் மத்தியிலே தவித்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர் நமக்கு நிழலாய் இருக்கிறார். और हमारे जीवन में जो असहनीय परिस्थितियां होती हैं जिनको हम बर्दाश्त नहीं कर पाते, ऐसे समय में वो एक छाया के रूप में हमारे साथ रहता है। நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும்.
और परमेश्वर कहता है मैं तेरे सामने से दूर नहीं जाऊंगा और तुझे तेरा साथ कभी न छोड़ूंगा। இவ்வளவு அற்புதமான கடவுளை நாம் நமக்கு பெற்றிருக்கிறோம். और कितना अद्भुत परमेश्वर हमारे जीवन में हमारे साथ है। வேதம் சொல்கிறது நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தும் அவர் எப்போதும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். और परमेश्वर कहता है कि हमारे जीवन में कुछ भी नहीं है परंतु हमारे सारी जीवन में भरपूरता के साथ वो हमें देता है। உடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடு. और हम अपना जीवन परमेश्वर के हाथ में सौंपे। பரிசுத்தமுள்ள ஆண்டவரே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். और पवित्र परमेश्वर हम आपको धन्यवाद देते हैं सुंदर समय के लिए। ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரத்துக்காக நன்றி. और इस आशीष भरे समय के लिए आपने जो हमें दिया उसके लिए आपको धन्यवाद देते பேசி இருக்கிற உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். हैं। और आपने जो हमसे बातें करी इसके लिए आपको धन्यवाद देते हैं। ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்கள்ல अनेक காரியங்களாலே நாங்கள் சோர்ந்து போய் நாங்கள் திடனற்று இருக்கிறோம் ஆண்டவரே. और इस परिस्थितियों में इस समय में हम बहुत सी बातों के लिए हमारे जीवन में पीड़ाए हैं, हम टूटे हुए हैं परमेश्वर। ஆனால் இந்த காலை நேரத்திலே உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். पर इस सुबह के समय में आपके वचन से हमें एक नया बल मिला है, इसके लिए हम आपको धन्यवाद देते हैं। எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். और आप हमारे जीवन में हर बात के लिए आप उत्तम रूप से हमारे साथ हैं, इसके लिए आपको धन्यवाद देते हैं। நீர் ஒருவர் மாத்திரம் போதும் சுவாமி. और आप एक ही जन हमारे लिए काफी है परमेश्वर। ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களுக்காக செயல்பட வேண்டும் என்று எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். और आप हमारे जीवन में लगातार कार्य करते रहिए, इसके लिए हम अपने आप को आपके सामने सौंपते हैं। நாங்களும் ஒவ்வொரு நாள் கீழ்ப்படிதலோடும் ஆண்டவரே உத்தமத்தோடும் உண்மையோடும் உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய். और हम आपकी सारी आज्ञाओं को मानते हुए सही तरीके से आपके जीवन को मानने वाले हो सके, इसके लिए हमारी सहायता करिए। வாரம் முழுவதும் எங்களோடு इस पूरे हफ्ते आप हमारे साथ रहिए। புதிய வாரத்துல பிரவேசிக்கிற புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். और इस नए सप्ताह में हम जिस नए महीने में प्रवेश कर रहे हैं वो भी हमारे लिए आशीष का कारण होने पाए। துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். स्तुति महिमा आराधना सब आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मानते हैं। ஆமென். आमीन। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற திருச்சபையின் ஒவ்வொருவரோடும் சபையின் எல்லா குடும்பங்களோடும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஈசிஐ திருச்சபையாக நற்செய்தி நல்கிடவு முற்பிதாக்கள் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவு தேவ ஆசீர்வாதத்தோடே ஆடியாரை அனுப்பு. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் தொடர்ந்து இந்த புதிய வாரத்திலும் பிரவேசிக்கிற புதிய மாதத்திலும் கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.